5வது பிரான்ச் வந்து சென்னையில டிசம்பர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5வது பிரான்ச்சுடைய மொத்தம் 42 ரைட்ஸ் இருக்கு. 43வது அவங்களுடைய மொத்த ஸ்பெஷலான ஒரு ரைட் தான் இந்த ஸ்கை வீல். ஸோ 80 மீட்டர்ஸ் வரைக்கும் மேல அந்த ஒரு ஏர் கண்டிஷன்டு ரைடு. அது மேல போனா ஃபுல் சிட்டியுடைய அந்த பேனராமிக் வியூ கிடைக்கும். இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு ஒரு வியூ இருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரைடா இருந்துச்சு. இங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்பேஸ் இருக்கு. அங்கிருந்து அப்படியே மேல போனா இந்த ரைடு இருக்கு. ஸோ ஃபேமிலிஸோட இந்த வியூவை பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ரைட் இப்போ லான்ச் பண்ணேன். இப்பதான் I took the ride. It was very very nice. It was very interesting. And மேல போறது வந்து ரொம்ப த்ரில்லா ஒரு த்ரில்லிங்கா ஒரு அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு வாண்டர்லா டீம். ஸோ அவங்களுடைய ஐகானிக் ரைடு வந்து இங்க சென்னையில லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் டெஃபினட்டா இது ஒரு பெரிய ஃபேமிலி அட்ராக்ஷன் ஸ்பேஸா தான் இருக்கும். அண்ட் சேஃப்டியும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க சேஃப்டி இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் திஸ் டீம். அண்ட் தென் டெஃபினட்டா போய் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. சார் எப்பவுமே நீங்க கம்ஃபர்ட் ஜோனை விரும்பாத ஆளு. மியூசிக்ல இருந்து ஆக்டிங் அப்படிங்கிறது சூஸ் பண்ணீங்க. நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்போ அடுத்ததா ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயங்களையும் நீங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. நிறைய நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ் சில ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. பட் உங்களுக்கு இந்த மாதிரியான கமர்ஷியலான விஷயங்களை சப்போர்ட் பண்றது, அதுக்கான பிளான் பண்றது விஷயங்கள் நீங்க அதை எப்படி பாருங்க? அதாவது எல்லா கமர்ஷியலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இப்போ நான் ஆல்கஹால் பிராண்ட்ஸ் நான் வந்து இது பண்றது இல்லை, கேம்பிளிங் ப்ரமோட் பண்றது இல்லை. சிலதெல்லாம் எனக்கு கூல்ட்ரிங்க் பிராண்ட் வந்தபோது நான் பண்றது அக்செப்ட் பண்ணல. பெரிய பெரிய கொடிகள்ல கேட்டாங்க, நான் பண்ணல. இது வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஃபேமிலி அப்படின்ற காரணத்தால நான் வந்திருக்கேன். எல்லாமே நான் பண்ண மாட்டேன். அப்படி நீங்க என்ன எடுக்க முடியாது. நிறைய வாட்டி கூல்ட்ரிங்க் பிராண்ட்ஸ் கேட்டு வேண்டான்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அப்படி பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்பேஸ், ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, ஒரு குழந்தைங்களோட வர ஒரு இடம்ன்றதுனால அண்ட் அவங்க இன்ஜினியர்ஸ் அவங்க எல்லாருமே கூட இந்த ஈவெண்ட்ல இருக்காங்கன்றதுனால இது நான் நியூ வெஞ்சர்லாம் இல்ல. இப்ப கரை ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகுது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க பார்த்துட்டோம். ஒரு பயங்கர ஒரு த்ரில்லான ஒரு ஃபிலிம், ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இப்போ நிறைய படங்கள் இருக்கு. என்னுடைய இம்மார்டல் அடுத்து வரப்போகுது, மேல வருது. ஸோ அடுத்த லைன் அப் நிறைய இருக்குது. அடுத்து தமிழ், தெலுங்கு, மலையாளம்ல வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே ப்ரையாரிட்டி தான். அதுல வந்து நம்ம எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நான் பாடுறேன், ப்ரொடியூஸ் பண்றேன், நடிக்கிறேன், மியூசிக் பண்றேன். ஸோ நாலுமே என்னுடைய ப்ரையாரிட்டியில இருக்கு. நிறைய படங்கள் வருது. பட் எல்லா படங்களும் சக்சஸ் ஆகும் அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஸ்டார் வேல்யூ ஓட்டிக்கூடிய அந்த ப்ரையாரிட்டியும் ரொம்ப கம்மியாயிட்டு வருது அப்படிங்கிற கமெண்ட்ஸ்லாம் வந்து. ஸோ இப்போ எல்லா படங்களுக்கும் ஸ்டார் வேல்யூ வேணும் அப்படிங்கிறதும் நீங்க அந்த விஷயங்களை, அதாவது எப்படின்னா அந்த படம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு. ஸ்டாரா நீங்க அந்த படங்களை எப்படி அப்ரோச் பண்ணுங்க? நம்ம எல்லா படம் ஆரம்பிக்கும் போதும் ஒர்க் அவுட் ஆகணும்னு தான் நம்ம பண்றோம். நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ஓடாதுன்னு நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். எல்லா படமும் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப சில படங்கள் ரொம்ப நல்லா போகுது. இப்ப ஹாப்பிராஜ் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. மியூசிக்கா யூத் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. இந்த மார்ச் வந்து ரொம்ப நல்லாவே எனக்கு போச்சு. ஸோ அது நம்ம சம்டைம்ஸ் நல்லா போகும், சம்டைம்ஸ் நல்லா போகாது. அது நம்ம யோசிக்க கூடாது. அது இது கமர்ஷியலா போகும், இது கமர்ஷியலா போகாது. நான் ரொம்ப அப்படி ஒர்க் பண்ண முடியாது. நான் ஒரு பேஷனுக்காக சினிமாக்கு வந்திருக்கேன். அப்போ நான் 100% போடுவேன். ஆடியன்ஸ் அவங்களுக்கு அது பிடிச்சதுன்னா அது ஹிட் ஆகுது. ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கலன்னா போகாது. இந்த வாட்டி இந்த 2 படமே நல்லா போயிடுச்சு எனக்கு. சரி, இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாங்க. நீங்கெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஆரம்பத்துல இருந்து தயாராக நிறைய இன்னைக்கு இந்த இடங்கிறது ஒவ்வொரு நாளும் போட்ட உழைப்போட இடம் தான் இந்த இடம். இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்புறம் மற்றவங்களாம் வந்து ரொம்ப ஈஸியா அந்த இடத்த பிடிச்சிடாங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் இருக்கு. இது மூலமா நான் ஏன் கேட்கறேன்னா, நிறைய ரியல் டேலண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கும்போது ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு நாதஸ்வரம் பிளேயர் ரொம்ப நல்லா ஒரு பிட் ஒன்று வாசிச்சாங்கன்னா, அந்த ஒரு மொமெண்ட்ல வைரல் ஆயிட்டாங்கன்னா எல்லாருக்கும் அவங்கள உலகம் பூரா தெரியுது. ஸோ உங்களுக்கு சோசியல் மீடியான்றது ஒரு பப்ளிக் கிட்டே போய் எல்லாருமே அவங்களே ஸ்ப்ரெட் பண்ணி ரீச் ஆகக்கூடிய ஒரு டூல் இருக்கு உங்களுக்கு. அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றத வச்சுதான் இருக்கு. பட் சில பேர் நம்ம வந்து கத்துக்கிட்டு வரும். அது வந்து சஸ்டெயின் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய நாலேஜ், எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு வந்து ஒர்க் பண்றாங்கன்றத பொறுத்தது. பட் சோசியல் மீடியா இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா டேலண்ட் வெளில தெரியலாம்.
நீங்க ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, ஒரு நல்ல ஷாட் எடுத்தீங்கன்னா அது வைரல் ஆகும், எல்லாரும் இந்த ஷாட்டை பத்தி பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கலாம், அதை அவங்க தக்க வச்சுக்கிறாங்களான்றது வந்து அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சார் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? சார் ஒப்பீனியன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். 4ஆம் தேதிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நானும் உங்களை மாதிரி தான் ஓட் பண்ணிருக்கேன், என்ன வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது, மக்கள் என்ன டிசைட் பண்றாங்க. கமெண்ட்ஸ் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும் சார். கமெண்ட்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும் சார், அது வந்து நமக்கு ரிசல்ட் வரும்போது நமக்கு ஷாக் ஆகலாம், இல்ல நம்மளே சர்ப்ரைஸ் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம், அது நமக்கு சொல்ல முடியாது. இந்த வாட்டி ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டேட். அது இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. அது 4ஆம் தேதி தான் நமக்கு தெரிய வரும். அந்த விமர்சனத்தை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ஒரு ஆக்டரோ ஒரு டைரக்டரோ அரசியல்ல வந்து அனுபவமே இல்லாம திடீர்னு ஒரு 2-3 வருஷத்துல நான் ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. சார் அது காலம் தான் சார் பதில் சொல்லுவோம். நம்ம இங்க வண்டர்லாவோட லான்ச்சுக்கு வந்திருக்கோம், அதை பத்தி பேசுவோம், அடுத்த பிரஸ் மீட்ல இன்னும் டீடைல்டா போவோம். ஸோ இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க ரொம்ப லைக் சேஃப்டிக்குமே ரொம்ப செலவு பண்றாங்க, அந்த மொத்தமா ஒரு இனோவேஷனா ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பா இது சேஃபா இருக்கும் நானும் நம்புறேன். டெஃபினட்டா நானும் இந்த ரைட் போனேன், எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஃபேமிலிஸா வந்து பார்ப்பாங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மர் ஹாலிடேஸ். என்ன சார் ஸ்பெஷலா இருக்கும் சார்? நீங்களே என்ன கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களே கொஸ்டின் இருக்குதா, அதனால கேட்குறேன் சார். லான்ச் பத்தி கூட சொன்னேன். ஸோ இவங்க டீமோட லான்ச் பண்ணிருக்கோம், அவங்க இன்ஜினியரும் வந்திருக்காங்க. அண்ட் இப்போ நாங்கள் ப்ரெஸ் மீட்ல பேசணும். ஸோ இந்த 43rd ஒரு ரைட் அப்படின்ற ஸ்கைவீல் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய ஸ்பெஷல் ரைடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 பிரான்ச்லுமே அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலிக்கான ஸ்பாட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கோம்.